குயிக்காக வீடியோக்குள்ள போயிடலாம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தனியாக பிரிஞ்சு ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு 2023 ஆகஸ்ட் மாதம் ஐபிஓ ரிலீஸ் பண்ணி அரௌண்ட் 240 to 245 ருபீஸில் இனிஷியேட் ஆன இந்த கம்பெனி ஸ்டில் ஆல்மோஸ்ட் 3 years ஆயிடுச்சு. இப்போவும் ஸ்டில் 243ல் இருக்குது. இந்த கம்பெனியில் எப்படி இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் சம்மரி பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மார்க்கெட் கேப் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் அரௌண்ட் 1,60,000 crores மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. லோயஸ்ட்டாக ட்ரேட் ஆனது வந்து 223 தான். அதுலேருந்து ஒரு 20 rupees ஹையில் இப்போ 243ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 339 வரைக்கும் இது பீக் போயிட்டு அகைன் இது வந்து டபுள் பாட்டம் அடிச்சு இப்போ 243ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஈவன் இதோட புக் வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. புக் வேல்யூலேருந்து அரௌண்ட் ஒரு 30 rupees ஹையில் தான் போயிட்டுருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம்னா புக் வேல்யூவில் இருக்குது. ரெண்டாவது இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருக்கு, அதை நம்ம பார்த்துடலாம் என்னென்ட்டு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் குவார்ட்டர்லேருந்து இந்த குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு பிக்கஸ்ட் ரீசன் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் நல்லா வரும் அப்படிங்கிறது மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தட் 2% வந்து லாஸ்ட் குவார்ட்டர் டு இந்த குவார்ட்டர் வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ் பார்த்தோம்னா மேஜராக வந்து இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொன்று அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ் வந்து அந்தளவுக்கு பெட்டராக இல்லை, போராக தான் இருக்குது. இவங்களோட பியர்ஸ் அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறப்ப ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா அதோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஈவன் சோலா ஃபினான்ஷியலெலாம் வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் நல்லாவே இருக்குது, ஈவன் பெட்டராக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. தென் டிவிடெண்ட் சீல்ஸ் வெரி மினிமம் கொடுத்துருக்காங்க. 0.2% டிவிடெண்ட் டீல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய வேல்யூ கிடையாது. தென் ROCE வந்து 1.86. ஸோ இது வந்து ரொம்ப லோவரான வேல்யூவில் தான் இருக்குது. மினிமம் 15% இருக்கணும். ஸோ 15%ல் பார்க்குறப்ப ROCEயில் டிவிஎஸ் பெட்டர் வேல்யூவில் இருக்குது. பட் அது வந்து ப்ரைஸிங் வந்து ரொம்ப ஹையராக இருக்குது. இது இஸ் நாட் ரைட் டைம் டு இன்வெஸ்ட். ஓகே, ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் June 23ல் அரௌண்ட் 400 crores சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த கம்பெனி இப்போது ஒரு 3 yearsல 2,000 கோடி சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கம்பெனியாக மாறியிருக்கு. என்ன ஆயிருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகிருக்கு ஃப்ரம் ரிலையன்ஸ் டு ஜியோ ஃபினான்ஸ். வேறு ஒன்றும் பெருசாக இதில் இந்த சேஞ்சஸ்க்கு உண்டான ரீசன் வேறு எதுவும் இல்லை. ஸோ நெட் ப்ராஃபிட் 300 கோடி பண்ணிட்டு இருந்த கம்பெனி இப்போ 800 கோடி பண்ணுறாங்க. ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா அரௌண்ட் 200, 300, 600 இந்த லெவலில் இருந்த கம்பெனி இந்த குவார்ட்டரில் 830 crores நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3 years பர்ஃபார்மன்ஸ் இயர் ஆன் இயர் பார்க்குறப்ப நெட் ப்ராஃபிட் நல்லாவே இருக்குது. இயர் ஆன் இயர் பார்க்குறப்ப 2,000 கோடி பண்ணியிருக்காங்க. 1,500 கோடிலேருந்து 2,000 கோடி பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்ல வேல்யூ தான் காமிக்குது. அசட்டும் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேஷ் ஃப்ளோஸில் ரொம்ப மைனஸில் இருக்குது. -658. இது வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இதனோட ட்ரெண்டு பார்த்துடலாம். ஸோ ஆல் டைம் பார்க்குறப்ப சொன்ன மாதிரி 240 இருந்த கம்பெனி டவுன் ஆகி அகைன் இட் வந்து சேம் அந்த ட்ரெண்டில் இருக்குது. இது வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த கொஷனுக்கு தான் ஆன்சர் வேணும். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பாருங்கள். Jan, Feb, March ரிசல்ட் வந்து 272 கோடி ப்ராஃபிட் பண்ண கம்பெனி அடுத்த 3 மாதத்தில் 830 கோடி பண்ணியிருக்காங்க. 204% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 204% பண்ணதுக்கு இந்த கம்பெனி கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டாவது இருக்கும். ஒரு கட் ஃபீல் என்னென்னா 250 to 270 வந்து டெஃபினட்டாக அது டச் ஆகிடும். 300 டச் ஆகிறதுக்கு இதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 months எடுத்துக்கும். பட் அது எப்போ பீக்கில் போகும் அப்படிங்கிறது we have to close watch தான். டெலிவரி பர்சன்டேஜ் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், டெய்லியும் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வால்யூம் டெலிவரி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா டெய்லி பாருங்கள் 23%, 30%, 50%. வீக்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு வாரமும் வந்து 50% ஆஃப் த பீப்புள் பர்ச்சேஸ், 50% ஆஃப் பீப்புள் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் தேன் 60%னா குட் பி அ குட் வேல்யூ. மோர் தேன் 60%ல் எங்கேயும் இல்லை. ஸோ பெருசாக டெலிவரி ஆகலை, ஜஸ்ட் ட்ரேடிங் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நியூஸ். ஸோ இதுதான் லாஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்த உடனே இட் ரோஸ் டு 2.4% ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் டாப் ஆஃப் த டிஸ்கஷன். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஷேர்ஸ் 6% ஃபாலோவிங் ஸ்ட்ராங் Q1 ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறுறதுக்கு ஜஸ்ட் க்ளோஸ் வாட்ச் பண்ணுங்கள். இது பீக் அடிச்சிச்சு 240. ஸோ இட் வில் கோ டில் 250, 252. ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ரைட் டைமில் இந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து சூதானமாக ட்ரேட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கில். பிகாஸ் இது வந்து எப்போ வேணாலும் கீழே வரும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் வி ஹவ் டு ஹோல்ட் இட் ஃபார் 2 years, 3 years. அந்த 3 years ஹோல்ட் பண்ணியும் இது பெட்டர் ப்ராஃபிட் வருமானம் சொல்ல முடியாது. ஏன்னா 2023, 2026 பாருங்கள் சேம் ட்ரெண்டில் தான் இருக்குது. பெருசாக நமக்கு ப்ராஃபிட்டே இல்லை. ஈவன் IPOவில் கிடைச்சவங்களோட கிடச்சி இப்போ வரைக்கும் ஹோல்ட் பண்ணாலும் ஈவன் 1% ப்ராஃபிட் கூட இல்லாமல் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ஃபார் 1 or 2 monthsல ஒரு பீக் போகிறப்ப செல் இட் ஆஃப் அண்ட் கம் அவுட்.